கடந்து செல்வோம். எப்படிப்பட்ட பாவியும் கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தமான மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். பாவம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன், பரிசுத்தவான் எப்படிப்பட்டவன், தேவன் யார், மனிதன் யார், பிசாசு யார் என்கிற ஞானத்தை கொண்ட ஒரு புஸ்தகமாக இருக்கக்கூடிய 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் 327வது பக்கம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி வரலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, முதல்ல இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இயேசு யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம யாரு, பிசாசு யாரு, நம்ம எல்லாம் அழைத்த ஆண்டவர் யார், பிதாவான தேவன் யார், அவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, பிசாசுடைய நோக்கம் என்ன, எல்லா விஷயத்தையும் நாம தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமா, மிக கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடினாங்க. சர்ச்சுக்குள்ள போய் மந்திரங்களை ஓதலாமா, காணிக்கையை பத்தி பேசலாமா, என்ன உங்க பாஸ்டர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு குழப்பவாதியாக இருந்து நினைச்சலாம். நம்ம கிட்ட சில காரியங்களை பேசலாம். ஆனால் வழக்கம் போல இயேசு பிறந்தார், கரிஞ்சோறு போட்டார், கல்லுக்கடை திறந்தார், நானும் குடிச்சேன், என்னையும் பாரு, மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லுவதற்காக நாம் என்ன செய்யல, அழைக்கப்படவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் ஒவ்வொரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கின்றார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார், வரங்களை கொடுத்திருக்கின்றார், அதை பயன்படுத்த வேண்டும். ஒரே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தவோ அதன் மூலமாக ஒரு குறைகளை பேசவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வாசித்திருக்கின்ற இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நீங்கள் சரியாக உற்று நோக்குங்கள். இயேசு, அதாவது தேவனுடைய குமாரன் ஏன் உலகத்தில் வெளிப்பட்டார், ஏன் பூலோகத்தில் வெளிப்பட்டார். அவர் பிறந்தார் என்று குறிப்பிடவில்லை, பிறந்தார் என்று என்ன செய்யல குறிப்பிடவில்லை. ஏன் என்ன பட்டிருக்கு, வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பேசப்பட்ட செய்தியோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் இணைத்து உங்களுக்குள்ளே இப்போது நல்ல தியானத்தை கொண்டு வாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, ஒரு மனுஷன் வந்து பாவம் சும்மா செய்ய முடியாது. ஏதேன் தோட்டத்திலே முதலிலே படைக்கப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக சகல பூமியை உண்டாக்கினார், சர்வலோகங்களை உண்டாக்கினார். பரலோகத்திலே ஆண்டவர் 1000 தூதர் கூட்டங்களை படைத்து வைத்திருந்தார். தூதர் கூட்டங்களிலே பிரதான தூதனாக அமைக்கப்பட்டவன் தான் கேருப் என்கிறவன். அவனுடைய தலைமைத்துவத்திலே அவன் சரியாக செயல்படாமல் ஆண்டவரை விட ஒருபடி மேலே போக வேண்டும். அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து தான் வைத்திருக்கின்ற எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டும் என்று அவன் தனக்குள்ள ஒரு பெருமையின் சுபாவத்தை, கசப்பான சுபாவத்தை, கோபமான சுபாவத்தை, எரிச்சலான சுபாவத்தை, ஒரு ஏமாற்றி வஞ்சிக்கிற சுபாவத்தை, பொய் சொல்லுகிற சுபாவத்தை தனக்குள் கொண்டு இருந்தபடியினாலே அவன் தனக்கு தானே பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டான், சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான் என்று வேதத்தை முழுமையாக தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவனை பத்தி சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 அப்ப இந்த உலகத்திலே பாவம் எப்படி செய்ய முடியும், பாவம் யாரால் செய்ய முடியும், நமக்கு நாமே செய்ய முடியுமா? நாம நினைக்கிறோம், ஆமா நான் ஆசைப்பட்டேன், நான் அதை பார்த்தேன், அது பார்க்கிறதுக்கு நல்ல பளபளன்னு இருந்துச்சு, அதை நான் அனுபவிக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் மனிதனான அந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை பார்ப்பதற்கு பளபளவென்று புசிப்பதற்கு இச்சிக்கத்தக்கதா ஆசை கொண்டதாய் அது இருந்தபடினாலே தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையவே மறந்து போவதற்கு அவர்களுக்கு என்ன செஞ்சு அங்கே காரியங்கள் நடந்து போய்விட்டது. காரணம் தெரியுமா? பிசாசுடைய வஞ்சனை, பிசாசுடைய வஞ்சனை. அன்னைக்கு நான் சொன்னேன், கண்ணியினுடைய வயிற்றில் வந்து பிறப்பார். யார் கன்னிகை? தன் மனதிலே திருமணம் ஆவதற்கு முன்பாக சிறு வயதிலிருந்து வாலிப வயது என்று சொல்லப்படுகிற அந்த பூப்புனிதம் என்று அடைகிற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிற எல்லா வாலிப ஸ்திரீகளும் ஒரு துளி கூட இன்னொரு ஆணை மனசுல நினைச்ச கூட நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிட்டு அவங்களுக்கு பேர் என்ன கிடையாது, வெர்ஜின், கன்னிகைங்கிற பேர் என்ன செய்யாது, கிடையாது. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனுஷிதான் இந்த உலகத்திலேயே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபராகவும் இன்றும் உலகம் போற்றிக் கொண்டிருக்கிற கன்னி மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள மாதிரி நாம இருக்கணும். அவங்களை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை,
அவங்கள வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டம் கடவுளை ஒரு படி கீழே வச்சுட்டு கன்னி மரியாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லப்படுகிற அவர்கள் மேரி மாதாவை, அஜிஷ்ட மாதாவை, கன்னி மரியாளை என்ன செய்றாங்க? கடவுளாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். நமக்கு கடவுள் மாற்றக்கூடாது. அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணம். நாமும் இப்படியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ஒரு பாவத்தை கூட மனதிலே நினைக்காமல் இருந்தால், கடவுளுடைய பார்வையிலே நாமும் ஒரு கன்னிகையாக எண்ணப்படுவோம் என்று எல்லா உலகத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும்? இருதயத்திலே நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாலிபனே உன் வாலிப காலத்தில் உன்னை படைத்த ஆண்டவரை நினை என்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரையும் நினைக்காத, கடவுளை மாத்திரம் நினைச்சு நினை. அதுதான் உனக்கு கன்னித்தன்மைக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்ப முதல் தாய், ஏதேன் தோட்டத்திலே முதல் தாய் தன் கன்னித்தன்மையை இழந்து விட்டார். இரண்டாவது ஒரு தாய், அவள்தான் மேரி மாதான்னு இப்ப நம்ம சொல்றோம், கன்னி மரியாள். அவங்கள் தங்களுடைய கன்னித்தன்மையை இழக்கவில்லை, காத்துக் கொண்டார்கள். அந்த தாய் தனக்குள் இருந்த கன்னித்தன்மையை இழப்பதற்கு காரணம் தவறான மனிதனுடைய தவறான ஒரு வார்த்தையை கேட்டதினாலே தனக்குள்ளே ஆசை, இச்சை, பாவம் பிறந்து விட்டது. இந்த தாய், மேரி மாதா என்கிற இந்த தாய் யாருடைய வார்த்தையும் கேட்பதே இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையே தன் இருதயத்துக்குள்ள வைத்து சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு எந்நேரமும் வார்த்தைக்கு பயபக்தியா இருந்ததுனால அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பரிசுத்தமுள்ளவர்களாய், போற்றக்கூடிய அளவுக்கு, கடவுளால் நேசிக்கக்கூடிய அளவுக்கு, கடவுளே வந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவளாக அங்கே காணப்பட்டிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். மரியாளே, கிருபை பெற்றவளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று தூதர்கள் சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கண்ணீர்களாக இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற வாலிப பெண்களை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது குறிப்பாக இதை நாம் தியானத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, செய்திக்கு வருவோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சும்மா பாவம் செய்ய முடியுமா? வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். தீய நோக்கம் பாவம், அநீதி எல்லாம் பாவம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இப்படி பாவங்களை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப பாவம் சும்மா செய்ய முடியாது. பாவம் செய்ததுக்கு யாருடைய ஒரு தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதல் வேலையை பண்றவன் தான் யாரு? பிசாசு அப்படின்னு போட்டுரு. ஐயா, படைக்கப்படும் போது கடவுள் தானே படைச்சார் நீங்க சொன்னீங்க. ஏன் பிசாசால் உண்டாயிருக்கிறான்னு சொல்றீங்க? ஆம், படைக்கப்படும் போது கடவுளால் தான் படைக்கப்பட்டோம். கடவுளை மாதிரி தான் படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்ட பிற்பாடு யாருடைய வார்த்தையை நாம் கேட்டோமோ அப்பொழுதே நாம் அவனை போல மாறிவிட்டோம். கடவுள் போல் படைக்கப்பட்ட நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கடவுளை போலவே இருந்தோம். எப்போது பிசாசுடைய வார்த்தையை நாம் கேட்டோமோ அப்பொழுது நாம் பிசாசு போல என்ன செஞ்சிட்டோம்? மாறிவிட்டோம். கடவுள் போல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய நாம் பிசாசு போல மாறினதினாலே பாவத்திற்கு உட்பட்டோம், பாவம் செய்வர்களாய் மாறிவிட்டோம். அவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பரலோகத்தில் இருக்கும் போதே அவன் பாவம் செஞ்சான், அதனால அவன் விழத்தள்ளப்பட்டான். நாமும் பாவம் செஞ்சபடினால ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனை விலைக்கு மறைத்து வைத்து விட்டார். சுடரொளி பட்டயத்தை பாதுகாவலனாய் வைத்து விட்டார். யாரும் அங்க போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை செய்ய முடியாது, புசிக்க முடியாது. அப்ப மனுஷர்கள் பாவத்துக்கு உட்பட்டபடினாலே, மனுஷர்கள் பிசாசுக்கு உட்பட்டபடினாலே, அவர்கள் எப்போதும் பாவத்தையும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளேயும் உட்பட்டிருக்கிறபடினால் அவர்களுக்கு விடுதலை அவசியமாய் இருக்கிறதை கடவுள் அறிந்து கடவுளுடைய குமாரனை உலகத்திலே காண்பித்தார்.